கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ரொம்ப பழமையான ஒரு கவிதையை படிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் ரொம்ப வெளிப்படையான ஒரு காதல் கவிதை. ஆமா, ஒரு காதலன் தன் காதலியோட அழக அணுவணுவா ரசிச்சு வர்ணிக்கிறான். அவளுடைய உதடுகள் சிவப்பு நூலை போல இருக்கணும், அவளுடைய கண்கள் புறாக்களை போல இருக்கும்னு வர்ணிக்கிறான். அவளுடைய மார்பகங்கள் மேய்கின்ற இரட்டை மான்குட்டிகளைப் போல இருக்கணும்னு அந்த கவிதை போகுது. கண்டிப்பா, ரொம்ப வெளிப்படையான அதீத காதலும் காமமும் கலந்த வார்த்தைகள்ல அந்த கவிதை அமைஞ்சிருக்கு. இத படிக்கும்போது இது ஏதோ ஒரு பழைய காதல் காவியம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க படிச்சிட்டு இருக்கிறது உலகின் மிக முக்கியமான ஒரு புனித நூலான பைபிள. உண்மைதான், பைபிளுக்குள்ள இப்படி ஒரு கவிதை இருக்கு. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான தேடல் இது. நீங்க ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு தயாராயிட்டு இருக்கலாம், இல்லனா புதுசா ஏதாச்சும் கத்துக்கணுமேங்கிற ஆர்வத்துல இத கேட்கலாம். இன்னைக்கு நாம விவிலியத்துல, அதாவது பைபிள்ல இருக்கிற ரொம்பவே வித்தியாசமான மர்மங்கள் நிறைந்த ஒரு புத்தகமான உன்னத பாட்டு பத்தி தான் அலச போறோம். இதுக்கு இனிமை மிகு பாடல் அல்லது தி சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னும் பேர் இருக்கு. நிச்சயமா, இந்த ஆழமான தேடலுக்காக நாம பல முக்கியமான மூலங்களை ஒன்னு சேர்த்திருக்கோம். ஆமா, பைபிள் விளக்க உரைகள், அப்புறம் உசோமா ஆமோஸ்டிகே அப்படிங்கிற ஆப்பிரிக்க அறிஞர் எழுதின இக்போ கலாச்சார ஆய்வு கட்டுரைகள், விக்கிபீடியா தகவல்கள் மற்றும் நம்ம தமிழ் விக்கிபீடியாவில் இருக்கிற அகத்தின இலக்கிய ஒப்பீடுகள்னு பல கோணங்கள்ல இருந்து தகவல்களை திரட்டியிருக்கோம். முற்றிலும் காதலையும் உடல் அழகையும் தாம்பத்தியத்தையும் கொண்டாடுற ஒரு சிற்றின்ப கவிதை எப்படி ஒரு புனித நூலுக்குள்ள வந்துச்சு, உலகத்துல இருக்கிற வெவ்வேறு கலாச்சாரங்களும் மதங்களும் இதை எப்படி பாக்குறாங்க, இன்னைக்கு வாழ்கிற சாதாரண மனிதர்களான நீங்க இதுல இருந்து என்ன கத்துக்க முடியும்? இதுதான் நம்முடைய இன்றைய தேடலோட நோக்கம். சரி, இத நாம விரிவாக பார்ப்போம். இந்த கவிதையோட பின்னணி என்ன? இது எப்படி தொடங்குது? இந்த கவிதையோட தொடக்கமே ரொம்ப சுவாரஸ்யமானது. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா, இத இஸ்ரவேலோட புகழ்பெற்ற அரசரான சாலமோன் எழுதினதா பல நூற்றாண்டுகளா மக்கள் நம்பிட்டு வராங்க. அவர் கிமு 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இல்லையா? ஆமா, அவர் தன்னுடைய வாழ்நாள்ல மொத்தம் 1005 பாடல்களை எழுதியிருக்காருன்னு சொல்லப்படுது. அதுல மிக சிறந்த பாடல் இது அப்படிங்கறதால தான் இதுக்கு பாடல்களின் பாடல்னு பெயர் வந்திருக்கு. அதாவது சாங் ஆஃப் சாங்ஸ். கரெக்ட். இது எப்படின்னா ராஜாதி ராஜா அல்லது மகாபரிசுத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது கவிதைகளுக்கெல்லாம் கவிதை அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட பாராட்டு. ஆனா இது உண்மையிலே கிமு 10ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதா அப்படிங்கறதுல ஒரு பெரிய விவாதம் இருக்கு. ஏன்னா மொழியியல் ஆய்வாளர்கள் வேறொரு விஷயத்த சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட காலம் பத்தின விவாதம் தான். பாரம்பரியமா இது சாலமோன் எழுதினார்னு சொன்னாலும் நவீன கால அறிஞர்கள் இத ஏத்துக்கல. அவங்க மொழி நடைய வச்சு பாக்குறாங்க. ஆமா, இந்த கவிதைக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அவங்க ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. அதுல நிறைய அரமேய மொழிச்சொற்கள் வருது. அது மட்டும் இல்லாம சில கிரீக்க மற்றும் பாரசீக மொழிச்சொற்களின் சாயலும் அந்த கவிதை நடையில இருக்கு. ஓ, அப்போ இது சாலமோன் காலத்துல எழுதப்பட்டிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வாய்ப்பில்ல. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போயிட்டு வந்த பிறகு, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் இந்த பாடல் தொகுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு அறிஞர்கள் உறுதியா நம்புறாங்க. அப்போ இது பல தலைமுறைகளா வாய் வழியா பாடப்பட்டு பின்னொரு காலத்துல ஒரு காவியமா தொகுக்கப்பட்டிருக்கலாம். இந்த கவிதையோட கட்டமைப்பை பார்த்தோம்னா இதுல 3 முக்கிய கதாபாத்திரங்கள் வராங்க. ஒன்னு அரசன், அதாவது சாலமோன். 2வது ரொம்ப அழகான ஒரு கிராமத்து பெண், அவள சூலமித்தியாள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆமா, அவங்க 2 பேருக்கும் இடையிலான காதல் தான் மையக்கரு. 3வதா ஒரு குழு வராங்க, அவங்கள எருசலேமின் குமாரத்திகள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு பார்வையாளர் குழு மாதிரி, அதாவது நாடகங்கள்ல வர கோரஸ் மாதிரி செயல்படுறாங்க. காதலர்கள் அவங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும்போது இந்த குழு அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி கவிதை அமைஞ்சிருக்கு. ஆமா, ஒரு நாடகத்தன்மை இந்த கவிதைக்குள்ள இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு வருது. முத்தங்கள், மார்பகங்கள், காதலியோட உடலமைப்பு, 2 பேருக்கும் இடையிலான தாம்பத்திய உறவின் நெருக்கம்னு முழுக்க முழுக்க ஒரு சிற்றின்ப கவிதையா இது இருக்கு. வேடிக்கை என்னன்னா, பைபிள்ல இருக்கிற ஒரு புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல வர்ற ஒரே ஒரு வார்த்தையை தவிர வேற எங்கேயுமே கடவுள் அப்படிங்கிற பேச்சே இல்ல. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு புனித நூலுக்குள்ள இடம் பிடிச்சுது? இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் வரல, பல நூற்றாண்டுகளாகவே பழங்கால அறிஞர்களுக்கும் இருந்திருக்கு. இது பைபிள்ல இருக்க தகுதியானதா அப்படிங்கிற விவாதம் யூத அறிஞர்களிடையே ரொம்ப தீவிரமா நடந்துச்சு.
இத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இத நாம கொஞ்சம் பெரிய கோணத்துல இணைத்து பார்த்தோம்னா, முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த ரபி அகீபா அப்படிங்கிற புகழ்பெற்ற யூத அறிஞரோட வாதம் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இந்த கவிதைய நிராகரிக்கணுமான ஒரு பெரிய விவாதம் வந்தப்போ அவர் ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு பதிலச் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? உலகத்துல எந்த நாளும் இந்த உன்னத பாட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாராம். உலகத்துல இருக்கிற மற்ற புனித எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்தமானவை அப்படின்னா இந்த உன்னத பாட்டு மகா பரிசுத்தமானதுன்னு அவர் அடிச்சு சொன்னார். மகா பரிசுத்தமானது, ஹோலி ஆஃப் ஹோலிஸ். ஆமா, ஒரு காதல் கவிதைய, அதுவும் கடவுள் பெயரே இல்லாத ஒரு கவிதைய மகா பரிசுத்தமானதுன்னு அவர் சொன்ன அந்த ஒரு வாதம் தான் இத நிரந்தரமா பைபிளோட ஒரு அங்கமா மாத்துச்சு. ஒரு சிற்றின்ப கவிதைய மகா பரிசுத்தமானதுன்னு சொல்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான முரண்பாடு தான். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த கவிதைய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதுல 2 வெவ்வேறு பார்வைகள் இருக்கு. ஒன்னு இத உருவகமா பாக்குறது, இன்னொன்னு நேரடியா அப்படியே ஏத்துக்கிறது. ஆமா, யூத மற்றும் கிறிஸ்துவ மதங்கள் பல நூற்றாண்டுகளா இதை எப்படி பார்த்தாங்கன்னு கவனிச்சோன்னா, அவங்க இதை நேரடியா ஒரு ஆண் பெண் காதலா ஏத்துக்க ரொம்பவே தயங்குனாங்க. ஏன்னா மனித உடலையும் காமத்தையும் ஒரு புனிதமான சூழல்ல வச்சு பேசுறதுக்கு அன்றைய பழமைவாத சமூகம் கூச்சப்பட்டுச்சு. அதனால அவங்க இதுக்கு ஒரு உருவக பொருள் கொடுத்தாங்க. அதாவது இது சாதாரண மனிதர்கள் பத்தின கவிதை இல்ல, இதுக்குள்ள ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. யூதர்கள் இதை எப்படி பாட்டாங்கன்னா, இது கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையிலான அன்பை குறிக்கும் உருவகம்னு சொன்னாங்க. கிறிஸ்துவாரிஞர்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையிலான உறவா பார்த்தாங்க. ஆரிஜின், அகஸ்டின் மாதிரியான அறிஞர்கள் இத பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. உண்மைதான். ஒரு மனித ஆன்மா எப்படி கடவுளோட ஒன்றிணைய துடிக்குது அப்படிங்கிற ஆன்மீக தேடலா இதை கொண்டு போயிட்டாங்க. ஷிம்ஜி, கபாலிக் அப்படிங்கிற யூத ஆன்மீக மரபுல கூட இத பிரபஞ்சத்தோட ஆண்பால் மற்றும் பெண்பால் சக்திகளோட இணைவாதான் பார்த்தாங்க. ஆனா நவீன கால அறிஞர்கள் இத முற்றிலும் மறுக்கிறாங்க. இது எந்தவிதமான உருவகமும் இல்ல, இது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான கதையும் இல்ல. இது உண்மையிலே 2 மனிதர்களுக்கு இடையிலான, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான தூய்மையான ஆழமான காதல் கவிதைதான் அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. திருமண உறவின் மேன்மையையும் காதலோட அழகையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம கொண்டாடுற ஒரு சாதாரண கவிதை தான் இதுங்கிற முடிவுக்கு இப்ப வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. மனித வாழ்க்கையில உடல் இன்பத்தை எப்படி பார்க்கறது அப்படிங்கறதுல காலங்காலமா 2 தீவிரமான முரண்பாடுகள் இருக்கு. அது என்ன முரண்பாடுகள்? ஒரு பக்கம் துறவறம் அல்லது சந்நியாசம், அதாவது மனித உடலும் அதோட இன்பங்களும் பாவம். கடவுளை அடையணும்னா நாம எல்லா உலக இன்பங்களையும் துறந்துடணும்னு நினைக்கிற மனநிலை. இன்னொரு பக்கம் சிற்றின்ப வெறி, ஹிடோனிசம்னு சொல்லுவாங்களே. ஆமா, அதேதான். அறநெறிகளை பத்தி எந்த கவலையும் இல்லாம இன்பத்தை மட்டுமே தேடி அலைஞ்சு காமத்துல மூழ்கி கிடக்கிற மனநிலை. ஓ, அப்போ இந்த உன்னத பாட்டு இந்த 2 முரண்பாடுகளுக்கும் இடையிலான ஒரு பாலமா செயல்படுதுன்னு சொல்றீங்களா? கட்டாயமா. இந்த 2 தீவிர நிலைப்பாடுகளையும் தவிர்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான நடுத்தர வழியை இது காட்டுது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில திருமண உறவுக்குள்ள நடக்கிற தூய்மையான உடல் ரீதியான அன்பு எவ்ளோ புனிதமானது, அது எவ்ளோ அழகானது அப்படிங்கறத இந்த கவிதை உயர்த்தி பிடிக்குது. உடல் இன்பம்ங்கிறது பாவம் கிடையாது, அது கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான பரிசு அப்படிங்கிற தத்துவத்தை இது ஆழமா பதிவு செய்யுது. அதனாலதான் இத படிக்கும்போது எந்த இடத்துலயும் முகசுளிக்க வைக்கிற மாதிரி ஆபாசம் இல்லாம ஒரு தூய்மையான காதலோட கவித்துவத்தை நம்மால உணர முடியுது. சரி, மேற்கத்திய உலகத்துல இத பத்தின பார்வை இப்படி இருக்கு. இத உலகம் முழுவதும் இருக்கிற மற்ற கலாச்சாரங்கள் எப்படி அணுகுறாங்கன்னு பாக்குறது நம்ம நேருக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். குறிப்பா ஆப்பிரிக்கா கலாச்சாரம் இதை எப்படி பாக்குது? அதுக்கு நாம உசோமா ஆமோஸ், டி.கே. எழுதின ஆப்பிரிக்கா இக்போ கலாச்சார ஆய்வு கட்டுரைய பார்க்கணும். மேற்கத்திய மக்கள் இந்த உடலியல் வர்ணனைகளை பார்த்து பயந்து போய் அத உருவகமா மாத்துனாங்க இல்லையா? ஆமா, மாத்துனாங்க. ஆனா ஆப்பிரிக்க வாசகர்களுக்கு அப்படி ஒரு உருவகம் தேவையே இல்லன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அது ஏன்? அவங்களுக்கு இதுல எந்த தயக்கமும் இல்லையா? தயக்கம் இல்லைங்கிறத விட அவங்க கலாச்சார கட்டமைப்பே அப்படி அமைஞ்சிருக்கு. நைஜீரியாவுல இருக்கிற இக்போ மக்கள் மத்தியில பாலியல் தூய்மை, விபச்சாரம் மற்றும் இரத்த உறவு திருமணம் சம்பந்தமா பல கடுமையான சடங்குகளும் நெறிமுறைகளும் பழக்கத்துல இருக்கு. அவங்க இது ரொம்ப கண்டிப்பா பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உதாரணமா ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடி தன்னுடைய கன்னித்தன்மைய பேணி காக்கிறத அவங்க ஒரு பெரிய சடங்காகவே கொண்டாடுறாங்க. அதே போல திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செஞ்சா கடவுள் நேரடியாக தண்டிப்பாருங்கிற பயபக்தியும் அவங்களுக்கு இருக்கு.
இப்போ மனிதர்களுக்கு பாலியல் உணர்வுகள் இயற்கையானதுதான். ஆனா அதை அறநெறியோட கையாளணும் அப்படிங்கறத அவங்க வாழ்வியலாவே வச்சிருக்காங்க. சரியா புடிச்சிட்டீங்க. கடவுள் மனிதர்களை பாலியல் உணர்வுள்ளவர்களா தான் படைச்சிருக்கிறார் அப்படிங்கறத அவங்க கலாச்சார ரீதியா முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. அதனால உன்னத பாட்டுல வர்ற காதல் மற்றும் காம வர்ணனைகளை படிக்கும்போது அவங்களுக்கு எந்த அதிர்ச்சியோ கூச்சமோ வர்றதில்ல. இதை எந்த ஆன்மீக உருவமாவும் அவங்க மாத்த வேண்டியதில்ல. கண்டிப்பா நேரடியா இது ஒரு ஆண் பெண் காதல்னு ஏத்துக்க அவங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கு. ஆப்பிரிக்கா கலாச்சாரத்தோட இந்த புரிதல் ரொம்பவே இயல்பா இருக்கு. இதை விட நம்ம தமிழ் நேயர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒப்பீடு நம்ம மூலங்கள்ல இருக்கு. அது தமிழ் விக்கிபீடியாவுல கொடுக்கப்பட்டிருக்கிற அகத்திணை ஒப்பீடு. நீங்க இந்த உன்னத பாட்டை படிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊர் சங்க இலக்கியங்களை படிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வரும். அது எப்படி? ரெண்டும் வேற வேற நிலப்பரப்பு, வேற வேற காலகட்டமாச்சு. நிலப்பரப்பு வேறையா இருந்தாலும் மனித உணர்வுகள் ஒண்ணுதானே. 2000 வருஷத்துக்கு முந்தைய நம்ம அகநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு மாதிரியான அகத்திணை இலக்கியங்கள்ல தலைவன் தலைவி காதல எப்பவுமே இயற்கையோட இணைச்சுதான் பாடுவாங்க. ஆமா, முல்லை குறிஞ்சின்னு நிலங்களை வச்சு பாடுவாங்க. அதே சாயல் இந்த உன்னத பாட்டுலயும் இருக்கு. இதுல காதலர்கள் சந்திக்கிற இடமா திராட்சை தோட்டம், மாதுளை மரங்கள்னு இயற்கையை பின்னணியா வச்சிருக்காங்க. காட்டுப்புறாவோட சத்தம் கேக்குது, வசந்த காலம் வந்துருச்சுன்னு காதலன் வர்ணிக்கிறான். கேட்பதற்கே ரொம்ப ரம்மியமா இருக்கே. கார்காலம் கடந்து போச்சு, மழையும் பெய்து ஓய்ந்துடுச்சு, நிலத்துல மலர்கள் பூத்து குலுங்குது அப்படின்னு அந்த அரசன் தன் காதலிய கூப்பிடுற காட்சி அப்படியே நம்ம தமிழ் இலக்கியத்தோட முல்லைத்திணை அல்லது குறிஞ்சி திணை பாடல்களை கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இதை கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மொழியும் நிலமும் வேறையா இருந்தாலும் காதல இயற்கையோடு ஒப்பிட்டு பார்க்குற அந்த மனித மனம் உலகெங்கும் ஒரே மாதிரி தான் செயல்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இஸ்லாமிய பார்வையில இந்த கவிதையை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற நடுநிலையான தகவலும் நம்ம மூலங்கள்ல பதிவாகியிருக்கு. இஸ்லாமிய பார்வையில இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? உன்னத பாட்டுல 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல காதலனோட அழக வர்ணிக்கும்போது மகாமத்தியம் அப்படிங்கிற ஒரு ஹீப்ரே வார்த்தை வருது. இதுக்கு முற்றிலும் அழகுள்ளவர் அல்லது லவ்லின்னு அர்த்தம். ஆனா சில இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமா அணுகுறாங்க. அவங்க இதை எப்படி பார்க்கறாங்க? இந்த வார்த்தை நபிகள் நாயகம் முகமது அவர்களை தான் குறிக்குது அப்படின்னு அவங்க கருதுறாங்க. ஹீப்ரே மொழியில மரியாதையோ அல்ல பெருமையோ குறிக்க இம் அப்படிங்கிற விகுதியை சேர்ப்பாங்க. அந்த அடிப்படையில முகம்மது அப்படிங்கிற பேரோட இம் சேர்ந்து மகாமத்தியம்னு வந்திருக்குன்னு அவங்க வாதிடுறாங்க. இத யூத மற்றும் கிறிஸ்தவ அறிஞர்கள் ஏத்துக்க மாட்டாங்களே. ஆமா, அவங்க இத மறுக்கறாங்க. அது எந்த ஒரு தனிப்பட்ட நபரின் பெயரையும் குறிக்கல. அது அழகு அப்படிங்கிற வார்த்தையோட பன்மை மற்றும் உச்சகட்ட பயன்பாடு மட்டும்தான் அவங்க தரப்பு விளக்கத்தை சொல்றாங்க. நாம இங்க யாருடைய விளக்கமும் சரின்னு சொல்ல வரல. கண்டிப்பா இல்ல. ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு காதல் கவிதையில வர்ற ஒரே ஒரு வார்த்தையே இன்னைக்கு வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த அறிஞர்கள் மத்தியில எப்படி பல கோணங்கள்ல பொருள் கொள்ளப்படுதுன்னு பாக்குறது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஒரே கவிதை தான். யூதர்களுக்கு அது கடவுளோட காதல், கிறிஸ்தவர்களுக்கு அது கிறிஸ்துவோட காதல், ஆப்பிரிக்கர்களுக்கு அது இயற்கையான மனித காதல், இஸ்லாமியர்களுக்கு அது இறை தூதரின் முன்னறிவிப்பு. இப்படி ஒரு படைப்பு பல நூறு அர்த்தங்களை விரிச்சுக்கிட்டே போகுதுன்னா அதுதான் ஒரு தலைசிறந்த உலக இலக்கியத்துக்கான அடையாளம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இந்த கவிதையோட கட்டமைப்புக்குள்ள போவோம். இது வெறும் வர்ணனைகளா மட்டும் இல்லாம இதுக்குள்ள ஒரு அழகான கதைக்களம் இருக்குன்னு சொல்றாங்களே. கட்டாயமா. இந்த கவிதையோட மைய கட்டமைப்பு அறிஞர்கள் 3 முக்கிய கட்டங்களா பிரிக்கிறாங்க. முதல் கட்டம் காதலாடுதல், அதாவது லீவிங் அல்லது கோர்ட்ஷிப். இதுல காதலர்கள் ஒருத்தர் தேடுறது, அவங்க ஆசைகளை பரிமாறிக்கிறது. குறிப்பா அந்த சூலமித்தியால் அப்படிங்கிற கிராமத்து பெண் தன்னுடைய அடையாளங்களை விட்டுட்டு காதலுக்காக தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறா அப்படிங்கறதெல்லாம் இதுல வருது. 2வது கட்டம் திருமணம், அதாவது கிளீவிங் அல்லது வெட்டிங். அவங்க ஒன்னு சேர்ற தருணம் இது. திருமண நாளோட பிரம்மாண்டம், முதலிரவோட நெருக்கம், ஒருத்தர் முழுமையா ஏத்துக்கிற அந்த தருணங்களை ரொம்ப கவித்துவமா சொல்லிருக்காங்க. அப்போ அந்த 3வது கட்டம் என்ன? கல்யாணம் முடிஞ்சதும் கதை முடிஞ்சதா? அங்கதான் நிதர்சனம் தொடங்குது. 3வது கட்டம் திருமணத்தில் முதிர்ச்சி அடைதல், அதாவது வீவிங் அல்லது மெச்சூரிங். கல்யாணம் ஆன உடனே சினிமால வர்ற மாதிரி அப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னு எல்லாம் முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் தான் உண்மையான சவாலே இருக்கு. உறவுல ஏற்படுற சின்ன சின்ன விரிசல்களை பத்தி பேசுதா? ஆமா, எதிர்பார்ப்புகள், பிரிவின் வலிகள், அப்புறம் அதை தாண்டி அவங்க எப்படி புரிதலோட மீண்டும் இணையறாங்க அப்படிங்கிற முதிர்ச்சிய இந்த கட்டம் ரொம்ப தத்ரூபமா பேசுது.
இந்த 3வது கட்டத்துல வர்ற அந்த கனவு காட்சிகள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கவிதைக்கே ஒரு உச்ச கட்டம்னு சொல்லுவேன். அந்த காட்சி எப்படி வருதுன்னா, இரவு நேரம் தலைவி தூங்கிட்டு இருக்கா, ஆனா அவன் மனசு முழிச்சிட்டே இருக்கு. ஒரு விதமான விழிப்பு நிலை. ஆமா. அப்போ அவளோட காதலன் வந்து கதவை தட்டுறான். என் தங்கமே, என் புறாவே, கதவு திறன்னு சொல்றான். ஆனா அவ, நான் என் ஆடைய கழட்டிட்டனே, கால்களை கழுவி சுத்தப்படுத்திட்டனே, திரும்ப எப்படி எந்திரிச்சு வர்றதுன்னு கொஞ்சம் தயங்குறா. சின்ன சோம்பேறித்தனம்னு கூட சொல்லலாம். அந்த சின்ன தயக்கத்துக்கு பிறகு அவ போய் கதவை திறந்தா, அங்கே காதலனா காணோம். அந்த இடத்துல அவளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். இருட்டுல நகரத்து வீதிகள்ல தன்னையோட காதலனை தேடி அவ ஓடுறா. அப்போ அந்த நகரத்தை காவல் காக்கிற காவலாளிகள் வர்றாங்க. அவளுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா அவளை அடிச்சு காயப்படுத்தி அவளோட துப்பட்டாவே பிடுங்கிட்டு போயிடுறாங்க. இது உண்மையிலேயே நடந்த சம்பவமா இல்ல கனவான குழப்பமா இருக்கும்? ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் உண்மை இருக்கு. தன் அன்புக்குரியவரை நம்ம அலட்சியத்தால இழந்துட்டோமோ அப்படிங்கிற அந்த வலி, சமூகத்தோட கடுமையான விமர்சனங்கள், மனசாட்சியோட குத்துதல், இது எல்லாத்தையும் அந்த அடிவாங்கிற காட்சி குறிக்குது. கடைசியா அவனை தேடி கண்டுபிடிச்சு, இனி உன்னை நான் விடமாட்டேன்னு இறுக புடிச்சுக்குவான். காதல்ங்கிறது வெறும் பூஞ்சோலை மட்டும் இல்ல. அதுல பிரிவின் வலியும் போராட்டமும் மீண்டும் இணையிற அந்த ஆழமான புரிதலும் இருக்குங்கிறத 3000 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ துல்லியமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான விளக்கம். இந்த கவிதை பழங்காலத்தோட மட்டும் தேங்கி நிக்கல. நவீன பாப் கலாச்சாரத்துல இதோட தாக்கம் ரொம்பவே அதிகம். நோபல் பரிசு வாங்கின புகழ்பெற்ற எழுத்தாளர் டோனி மாரிசன் தன்னுடைய ஒரு நாவலுக்கு சாங் ஆஃப் சொலமன் அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்காங்க. அது ஒரு மிகச்சிறந்த நாவல். அதே மாதிரி புகழ்பெற்ற ஓவியர் மார்க் சாக்கால் இந்த உன்னத பாட்டோட வரிகளை வச்சு பல அற்புதமான கனவுலகம் மாதிரியான ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு. திரைப்படங்கள்ல கூட இது வந்திருக்குன்னு படிச்சேன். ஆமா, காரல் தியடோர் ட்ரையர் இயக்கிய டே ஆஃப் ராத் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் இருக்கு. மதத்தோட பேரால மனித உணர்வுகளும் காதலும் எப்படி ஒடுக்கப்படுது அப்படிங்கறத காட்டுறதுக்காக இதே உன்னத பாட்டோட வசனங்களை அந்த படத்துல ரொம்ப சாதுரியமா பயன்படுத்தியிருப்பாங்க. இலக்கியம், ஓவியம், சினிமான்னு எல்லா கலைகளிலுமே இது ஒரு அழியாத முத்திரையை பதிச்சிருக்கு. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? 3000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கவிதை பல கலாச்சாரங்கள்ல பல அர்த்தங்களை கொடுக்குது. அதெல்லாம் சரி. ஆனா இன்னைக்கு வாழ்ற நமக்கு இதுல என்ன இருக்குன்னு கேட்க வரீங்க. கரெக்ட். இன்னைக்கு டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டோ இல்ல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஆழமான தேடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயரான உங்களுக்கு இதுல என்ன பாடம் இருக்கு? ரொம்ப அவசியமான கேள்வி. விவாகரத்துகள் அதிகமாயிட்டு சின்ன சின்ன காரணங்களுக்காக உறவுகள்ல விரிசல் வர்ற இந்த நவீன காலத்துக்கு இந்த புத்தகம் ஒரு பெரிய பாடத்தை சொல்லித் தருது. ஆரம்பத்துல அந்த சூலமெத்தியாள் கிராமத்து பெண் தன்னுடைய தோற்றத்தை பத்தி ரொம்பவே கவலைப்படுறா. தான் கருப்பா இருக்கோன்னு வருத்தப்படுறா இல்லையா? ஆமா, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன், வெயில் என் மேல அதிகமா பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நகரத்துல இருக்கிற மற்ற பெண்களை பார்த்து ஒரு பாதுகாப்பின்மை உணர்வோட பேசுறா. இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவோமே, அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் தங்களோட உடல் அமைப்பையோ நிறத்தையோ நினைச்சு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற மாதிரி தான் எதுவும் இருக்கு. அதேதான். ஆனா அந்த அரசன் என்ன செய்றான்னு பாருங்க. நீ கருப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன் சொல்லல. நீ பூரண அழகுள்ளவள், உன்னில் குறையொன்றுமில்லைன்னு சொல்றான். அவளோட ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியா வர்ணிச்சு புகழ்ந்து அவளுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைய முழுமையா உடைக்கிறான். ஒரு உறவுல இது எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. ஓ, அப்போ ஒருத்தர் தொடர்ந்து பாராட்டுறது தான் ஒரு நல்ல உறவுக்கு அடிப்படைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. உங்க துணையோட நிறை குறைகளை அப்படியே ஏத்துக்கிறது, அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்ப அடிக்கடி உறுதிப்படுத்துறது, விமர்சனங்களை விட்டுட்டு அவங்கள முழுமையா கொண்டாடுறது, இதுதான் ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கான ரகசியம்னு இந்த கவிதை இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்குது. எவ்வளோ ஆழமான சிந்தனை! ஒரு மனிதனை எப்படி முழுமையா நேசிக்கணும், காலப்போக்கில் சுவாரஸ்யம் குறைஞ்சிடாம ஒரு உறவை எப்படி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இது ரொம்ப அழகா கத்துக் கொடுக்குது. நிச்சயமா. இதுவரைக்கும் நாம அலசின மூலங்கள் வழியா உன்னத பாட்டு அப்படிங்கிறது வெறும் பழங்கால காதல் கவிதை மட்டும் கிடையாது. அது மனித உணர்வுகளின், வெவ்வேறு கலாச்சாரங்களின், கலைகளின், ஆழமான உளவியலின் ஒரு அற்புதமான இணைப்பு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. நாம இந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது மனித காதலா இல்ல கடவுளின் அன்பை குறிக்கிற உருவகமா அப்படின்னு நாம பல கோணங்கள்ல விவாதிச்சோம். ஆனா கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக நான் விரும்புறேன். அது என்ன கேள்வி?
இது நாம விவாதிச்ச எந்த மூலங்கள்லயும் நேரடியா இல்ல, ஆனா அதோட அடிப்படையில உருவான ஒரு சிந்தனை. மனித காதல் அப்படிங்கிறது ரொம்ப நேரடியான உணர்ச்சிகள் நிரம்பிய, தன்னை முழுமையா இன்னொருத்தருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆழமான அனுபவம். கண்ணுக்கு தெரியாத அந்த பிரபஞ்ச சக்தியோட அல்லது இறைவனோட பேரன்ப இந்த சாதாரண மனித மூளையால முழுமையா புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம மனித அறிவுக்கு அது எட்டாத விஷயம். இறைவனோட அன்பை கொஞ்சமாச்சும் அவன் உணர்ந்துக்க முடியும். ஒருவேளை அந்த ஒரு காரணத்துக்காக தான் மனித காதலை கொண்டாடும் இந்த சிற்றின்ப கவிதை இத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு புனித நூலுக்குள்ள ரொம்ப கவனமா வைக்கப்பட்டிருக்குமோ? இது நீங்க கொஞ்ச நேரம் உங்க மனசுக்குள்ளேயே சிந்திச்சு பாருங்க.